வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு நம்ம ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி 3 நம்பர் ஃபுல் வின்னிங்கே எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தேடை வச்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம்பர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டெல்லாம் ஷோவாகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மணி 2 நிமிஷத்துக்கு இதில் ஆல் போர்டு நம்பர்ஸு இந்த 4 ரிசல்ட்டுமே ஷோ பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரும். நமக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு இந்த இடத்துல நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரல. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த ரிசல்ட் 319 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இதில் நமக்கு 10:30 மணிக்கு வரக்கூடிய நம்பர்ஸ்லேருந்து இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வரும். இதை ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 319 ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதில் கொடுத்த ஆல் போர்டு நம்பர் 3 1ன்னு கொடுத்துருந்தாங்க. 3ஆம் நம்பரும் பாஸ் ஆயிடுச்சு, 1ஆம் நம்பரும் பாஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இந்த ஃபார்முலாவை வச்சு நேற்றே நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா 30 நாள் இதில் ஆல் போர்டு நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னா 25 நாள் நமக்கு பாஸ் ஆயிரும். அதில் 10 நாள் 2 நம்பரே பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை வாட்ச் பண்ணி ப்ளே பண்ண அனைத்து நம்பர்களுமே நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தேடெல்லாம் பயன்படுத்தி முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போது 100% நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஃபார்முலாவெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த ஒரு மெத்தேடு நம்ம கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு 3 பாஸ் ஆயிருந்துச்சு, 1 பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. 319 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இப்போது நம்ம பெருக்கல் மெத்தேட்லலாம் என்ன வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மெத்தேடு படி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 319 பெருக்கல் 99ன்னு போடையில் நமக்கு 581ன்னு வருது. அப்போது 5ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கையில் 3க்கு 8 ஏ போர்டில் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 8ன்னு இருக்குது. அப்போது நமக்கு 2 மெத்தேடில் 8ஆம் நம்பருங்கிறது கிடச்சிருக்கு. அப்போது 8 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம 8 ஒரு கணக்கில் 100% ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா 8 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8 4ன்னு இருக்குது. இந்த 8 நாள்லேருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்க ஃபஸ்ட் நம்பரையும் நம்ம கூட்டையில் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கையில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 3. இந்த 4ஐயும் 3ஐயும் கூட்டினா நமக்கு 7ன்னு கிடைக்கிது. இந்த மெத்தேடில் நமக்கு ஆல் போர்டு 7ன்னு கிடைக்கிது. இந்த மெத்தேடில் ஆல் போர்டு 7ன்னு கிடைக்கிது. ஃபஸ்ட் எடுத்த மெத்தேடில் 8ன்னு கிடச்சிருக்கு. அப்போது ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு இந்த 2 மெத்தேடையுமே பயன்படுத்தி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா
7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வர்றதுக்கு ஆல் போர்டு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக வந்திருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பரையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மெத்தேடெல்லாம் பயன்படுத்தி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் வந்து 7, 8ன்னு எடுத்திருக்கோம். நம்ம முன்னாடி நாள் நம்ம நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து 9, 1 ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே 9ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் நமக்கு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சி. இதில் கொடுத்துருந்த ஆல் போர்டு நம்பரும் 3, 1ன்னு கொடுத்துருந்தாங்க. 3ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருச்சு, 1ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருச்சு. நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சி. பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ராவுக்கு செவ்வாய்க்கிழமை நடந்த ட்ராவுக்கு. இப்போது நம்ம இந்த ஆல் போர்டு மெத்தேடு வந்து நமக்கு எப்போ வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் மெத்தேடில் நம்ம வந்து கொடுக்குறோம். அதாவது நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து ஆல் போர்டு நம்பர் வந்து புதன்கிழமை நடக்கக்கூடிய 50-50 ட்ராவுக்கு தான் நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து 7, 8 எடுத்திருக்கோம். 7, 8 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நம்ம பாட்ஸு நம்பர்ஸில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நான் பாட்ஸு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக ஒரு 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். பாட்ஸில் வந்து 748, 947 இந்த 2 நம்பரையுமே நீங்கள் பாட்ஸு நம்பரில் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா பாட்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 17, 48, 17, 48, 18, 57, 19, 47 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம மொத்தம் ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வராமல் 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். புதன்கிழமை நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 17, 48, 18, 57, 19, 47ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம ரெகுலராக நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மெத்தேடையும் நீங்கள் எடுக்கிற மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாண்டா 100% வந்து வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுறேன், 100% வின்னிங் வந்து ரெகுலராக எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். அப்படி பார்க்கையில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய கணக்கில் இருக்கணும், இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மொத்தம் நான் வந்து ஒரு 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். 97, 48,
47 17 84 74 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி எடுத்திருக்கோம். நம்ம கெஸ்ஸிங் மெத்தேடில் 4ஐயும் 7ஐயும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் 100% பெஸ்ட்டு நம்பராக இருக்குது. இதில் ஒரு நம்பரை நம்ம 8ஆம் நம்பரை வச்சு தான் பாட்ஸில் வந்து 748 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் 100% ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. 100% வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.